மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வங்கதேசத்தில் நடந்த தேர்தலில் மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மானின் பிஎன்பி கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. அந்த கட்சி ஆட்சியை பிடிப்பது உறுதியாகிவிட்டது. இதன் மூலம் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக இருக்கும் முகமது யூனூஸ் அந்த பொறுப்பிலிருந்து விலகப் போகிறார். இந்த நிலையில்தான் முகமது யூனூஸுக்கு வங்கதேச ஜனாதிபதி பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. வங்கதேசத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு மாணவர் போராட்டம் வன்முறையானது. இதனை அடுத்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டில் தஞ்சமடைந்தார். வங்கதேசத்தில் இடைக்கால அரசும் அமைந்தது. அதன் தலைமை ஆலோசகராக நோபல் பரிசு வென்ற முகமது யூனூஸ் செயல்பட்டு வந்தார். 2024 ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் அவர் அந்த பொறுப்பில் செயல்பட்டு வருகிறார். தற்போது வங்கதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டிருக்கிறது. அதில் மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் பிஎன்பி கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. அந்த கட்சியை கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் வழிநடத்தினார். விரைவில் தாரிக் ரஹ்மான் வங்கதேச பிரதமராக உள்ளார். இவர் பிரதமராகும் போது இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக இருக்கும் முகமது யூனூஸின் அதிகாரம் முடிவுக்கு வர உள்ளது. இதனால் இன்னும் சில நாட்கள் மட்டுமே முகமது யூனூஸ் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக இருப்பார். இந்த நிலையில்தான் முகமது யூனூஸின் அடுத்த கட்ட திட்டம் என்ன என்பது பற்றிய கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கிடையேதான் பரபரப்பான தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது முகமது யூனூஸ் வங்கதேசத்தின் ஜனாதிபதி பதவி மீது கண் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. முகமது யூனூஸ் சிட்டஹாங்கில் பிறந்தவர். தற்போது அவருக்கு 85 வயது. சிட்டஹாங் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றினார். புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படுவதன் மூலம் இடைக்கால அரசாங்கத்தின் பணி முடிவடையும். புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திடம் அதிகாரத்தை மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் ஒப்படைத்த பிறகு நாங்கள் எங்களது தொழில்களுக்கு திரும்புவோம் என கூறியிருக்கிறார். ஆனால் தற்போது புதிய அரசின் ஜனாதிபதி பதவி மீது அவர் கண் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வங்கதேசம் கடந்த 2 ஆண்டுகளில் மோசமான ஒரு நிலையை எதிர்கொண்டது. ஆனால் முகமது யூனூஸ் திறமையாக செயல்பட்டு நாட்டை வழிநடத்தியதாக அங்குள்ள அரசியல் கட்சியினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பரிசாக அவருக்கு வங்கதேச ஜனாதிபதி பொறுப்பு கூட வழங்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. அதே வேளையில் இது அங்கு சிறுபான்மையினராக உள்ள இந்துக்களுக்கு எதிரானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முகமது யூனூஸ் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக இருந்த சமயத்தில் ஏராளமான இந்துக்கள் அடித்துக் கொல்லப்பட்டனர், தீ வைத்து எரிக்கப்பட்டனர். அதனை தடுக்க முகமது யூனூஸ் எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இது அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டு. இப்படியான சூழலில் அவர் வங்கதேச ஜனாதிபதியானால் அது இந்துக்களுக்கு எதிரானதாக மாற வாய்ப்பிருக்கிறது. 2006ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை வென்றார் முகமது யூனூஸ். 2024ஆம் ஆண்டு வங்கதேசத்தில் நடந்த வன்முறையை தொடர்ந்து பிரான்சிலிருந்து வந்து இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகரானார். இந்த தேர்தலில் முகமது யூனூஸ் போட்டியிடவில்லை. தேர்தலை அமைதியாக நடத்த வேண்டும் என்பதுதான் எனது இலக்கு. எனக்கு அரசியல் ஆசை இல்லை என்று முகமது யூனூஸ் கூறியிருந்தார். ஆனால் தற்போது ஜனாதிபதி பதவி மீது அவர் கண் வைத்துக் கொண்டிருக்கிறார். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.